ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் அப்படின்னு எனக்கு டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போது சர்ஜரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, அல்லது வில்லிங்காக இல்லை, அல்லது ரெடியாக இல்லை. சர்ஜரியை போஸ்ட்போன் பண்ணலாமா? ஹாய், ஐ எம் டாக்டர் கிருஷ்ணகுமார், கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபி சர்ஜன், பிரேமா ஹாஸ்பிட்டல், கனியூர், கோயம்புத்தூர். நார்மலாக ஒரு பெயின்ஃபுல் ஹெர்னியா உள்ளே போகாமல் வெளியிலேயே உள்ளே மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய இன்கார்சரேட்டட் ஆர் ஸ்ட்ராங்குலேட்டட் அப்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லுவோம். கட்டாயமாக தள்ளி போடக்கூடாது. இது இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். செகண்ட், ஹெர்னியா டயக்னோஸ் பண்ணுறாங்க, எந்த பெயினுமே இல்லை, இன்சிடென்டலாக ஃபைண்டிங்ஸ் அல்லது ஒரு சின்ன சிம்டம்ஸோடு போகிறாங்க. டாக்டர்ஸ் வில் டிசைட் நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா சர்ஜரி அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹெர்னியா இப்படி வந்து போகக்கூடிய ஹெர்னியா சில நேரங்களில் அந்த கேப்பில் போய் லாக் ஆகி சிக்கிடுதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை குடல் அடப்பு அப்படின்னு சொல்லுவோம், இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன். அது உயிருக்கு ஆபத்தான ஒரு கண்டிஷன். அது குடலோட ரத்த ஓட்டத்தை பாதித்து குடல் உயிரோட்டம் இல்லாமல் போய் அழுகி போயிடும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு டாக்டருக்கும் தெரியாது, பேஷண்ட்டுக்கும் தெரியாது. ஸோ மொமெண்ட் நாங்கள் எப்போது ஹெர்னியாவை பார்க்குறோமோ அப்போது நாங்கள் ஹெர்னியாவை எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ ஏர்லியராக பண்ணிடணும். தேங்க்யூ.